கரூர் துயரம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு. விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என குறிப்பிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தாவேகாவை கடுமையாக சாடியும் அரசு தரப்பிற்கு பல்வேறு கேள்விகளை முன்வைத்தும் காட்டமாக விமர்சித்துள்ளது. வழக்கு விசாரணையில் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். கரூரில் தாவேகா தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோவிற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என கோரிய பொதுநல மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் அரசு தரப்பிலும் தாவேகா தரப்பிலும் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து வாத பிரதிவாதங்களை கேட்டறிந்த நீதிபதி இரு தரப்பினருக்கும் சரமாரியான கேள்விகளை முன்வைத்து காட்டமாக விமர்சித்துள்ளார். கரூர் நெரிசல் தொடர்பான வீடியோ மனதை உலுக்குகிறது என்று கூறிய வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் மேலும் பல விஷயங்களை காட்டமாக தெரிவித்தார். கரூர் துயரம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு. விபத்து தொடர்பான வீடியோக்களை பார்த்து வேதனையடைந்தேன். சம்பவ இடத்தில் குழந்தைகள், பெண்கள் என பலர் இறந்து கிடந்த போதும் தாவேகா நிர்வாகிகள் தப்பியோடிவிட்டனர். ஒரு அரசியல் கட்சியின் இத்தகைய செயலை நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது என செந்தில்குமார் கூறியுள்ளார். அதேபோல சம்பவம் நடந்தவுடன் பரப்புரை ஏற்பாட்டாளர்கள், தலைவர்கள் என அனைவரும் தொண்டர்களையும் தங்களை பின்தொடர்பவர்களையும் கைவிட்டு சென்றுவிட்டனர். அக்கட்சி தலைவருக்கு தலைமைத்துவ பண்பே இல்லை. ஒரு அரசியல் கட்சியின் இத்தகைய செயலை நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது. சம்பவத்திற்காக வருத்தம் கூட தெரிவிக்காததே கட்சியின் தலைவரின் மனநிலையை காட்டுகிறது என்றும் கடுமையாக சாடியுள்ளார். விஜயின் பரப்புரை வாகனத்தால் விபத்து ஏற்பட்ட நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுகிறீர்களோ? விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா? நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது. விஜயின் பரப்புரை வாகனம் மீது ஏன் ஹிட் அண்ட் ரன் வழக்கு பதிவு செய்யவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சம்பவத்திற்கு பொறுப்பேற்காத தாவேகாவின் செயலுக்கு நீதிபதி செந்தில்குமார் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எனவே இந்த வழக்கின் ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தாவேகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. புரட்சி தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு பின்னர் அதை நீக்கியிருந்தார். இதுகுறித்து கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் ஆதவ் அர்ஜுனா என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது.